சுக்கிர பயிற்சி மட்டும் இல்லைங்க, அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே தனுசு ராசிக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரார். இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் 12ல இருந்து உங்க ராசிக்குள்ள வராரு. குரு மங்கள யோகம் வருது. இதுவும் நல்ல விஷயம். 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுடைய ரகசியம் காக்கக்கூடிய சூழ்நிலை. பல பேர் உங்ககிட்ட வந்து ரகசியத்தை சொல்லுவாங்க. நான் இப்படி தப்பு பண்ணிட்டப்பா, என்ன வழி சொல்லு. ஒவ்வொருத்தருடைய ரகசியத்தையும் நீங்க காக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. 24 டேஸ் வந்து குரு பார்வையில இருக்கக்கூடிய சுக்கிரனால பெரிய பெரிய வளர்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள், அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்படக்கூடிய சுக்கிர பயிற்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கும். என்ன சார் நற்பலன்கள்னு சொல்றீங்க, உங்க வாயிலிருந்து நல்லதே வராதே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. இனிமேல் வரக்கூடியதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து வாழ்க்கையில வரக்கூடிய சுக அனுபவங்களை தரக்கூடிய பயிற்சி. உங்க வாழ்க்கையில வசதி வாய்ப்பு நல்லா இருக்கணும்னா இந்த சுக்கிரன் ஒழுங்கா இருக்கணும். உங்க வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் அமையணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th படிக்கிற பசங்கள்லேருந்து யாராவது ஒரு ஜோடியை வச்சுக்கிறாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு ஜாயின்ட் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அமையணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வராங்க, சார் எங்களுக்கு வந்து திருமணம் மீறிய பந்தம் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்கா இல்லை, தப்பான இடத்துல இருந்தால் இந்த திருமணம் மீறிய பந்தம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து சுக்கிரனை வச்சு தான் இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சொத்து சுகம், வண்டி வாகன சேர்க்கை, நகை ஆபரணங்கள். பெண்களுக்கு வந்து நகை தான் அழகு. புன்னகையும் நகை அழகாக இருக்கணும், அதே சமயம் பொன்னகையும் நிறையா இருக்கணும். அப்போ தான் அந்த பெண்ணுடைய அழகு வந்து வெளிப்படும். அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் வரும். ஏன் அப்படின்னா ஒரு பெண் வந்து தன்னுடைய குடும்பத்தில் வந்து அழுதுகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நகை ஆபரணங்கள் இல்லாமல் நிறைய வீட்டில் பார்க்கலாம். நகைகள் நிறையா இருக்கும், ஆனால் அணிஞ்சுக்கிறதுக்கு மனசு வராது. ஏன்னா பயம், எங்கள் கணவர் எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சுருவாரோ, இல்லை வந்து வீட்டில் நாத்தனார் வாங்கிடுவாங்களோ, மைத்துனர் வாங்கிடுவாரோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது. ஏன்னா ஒரு வீட்டில் வந்து அந்த குடும்ப தலைவி வந்து நிறைய ஆபரண பூஷிதையாக இருந்தால் மட்டுமே தான் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரும். ஏன்னா மகாலட்சுமி வந்து நிறைய பணம் கொடுக்குறா, அதை அனுபவிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த அனுபவிக்க தெரியாத நபரிடம் மீண்டும் மீண்டும் பணத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்ட்டு அவள் வரமாட்டா. அந்த மாதிரி தான் இந்த சுக்கிரன். அந்த மகாலட்சுமியை சொல்லக்கூடிய நபர் தான் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஒழுங்கா இருந்துட்டாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அதனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுக்கிரன் ஒழுங்கா இருக்கணும்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். குரு கெட்டு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. இந்த சுக்கிரன் மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுறாரு, 25 நாளைக்கு ஒரு தடவை அப்ராக்சிமேட்டா. இந்த சுக்கிர பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மாதம் 26/11/2025 அன்று சுக்கிரன் துலாம் ராசி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயோடைய வீடு. அந்த இடத்துல ஏற்கனவே கிரகங்கள் இருக்கு, அதாவது சூரியனும் செவ்வாயும் அங்கே இருக்காங்க. இந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல குருவின் பார்வையும் இருக்கு. கடகராசியிலிருந்து உச்ச குருவின் பார்வை இருக்கு. இதனால நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த பயிற்சியுடைய முக்கியமான அம்சமே. இது எத்தனை நாள் அங்க இருக்க போறாருன்னா நவம்பர் 26, 2025 முதல் டிசம்பர் 20, 2025 வரை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 20 நாள், இந்த பக்கம் ஒரு 4 நாள், நவம்பர் மாசத்துல ஒரு 4 நாள், 24 டேஸ் வந்து விருச்சிக ராசியில குரு பார்வையில இருக்கக்கூடிய சுக்கிரனால பெரிய பெரிய வளர்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம், இந்த 3 இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இருந்தால் அந்த இடம் அந்த பாவகம் கெட்டு போகும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தால் அபாண்டமான குற்றச்சாட்டுகளில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இடம். அதே சமயம்
7ஆம் இடத்துக்கு வந்தா ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும். நீங்க யார் கூட பழகினாலும் சரி, உங்களை தப்பா புரிஞ்சுண்டு உங்களை பத்தி குற்றம் பேசி சங்கடப்படுத்துவாங்க. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனா உங்களுக்கு சோம்பேறித்தனத்தினால இல்ல படாடோப தேவைகளால அல்லது திமிர்த்தனத்தினால வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துல கெட்ட பேர் ஏற்படும். ஆனா இந்த சுக்கிர பெயர்ச்சி இந்த 3 விஷயத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ இந்த சுக்கிர பெயர்ச்சியில யாருக்கு லாபம்னு கேட்டா, மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போறாரு, ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போறாரு, கும்ப ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த கெடுபலனை தரக்கூடிய இடங்களுக்கு போனாலே நல்ல பலனை தரக்கூடிய சுக்கிரன் இந்த மாசம் சுக்கிர பெயர்ச்சி ஏற்படுறாரு. அதனால இந்த 24 நாட்கள் சுக்கிர பெயர்ச்சியானது 12 ராசிக்கும் பெரிய புதிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாருங்கள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிப்போம். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். உங்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி 12ல போய் மறையிறாரு, நல்ல விஷயம். குருவால் பார்க்கப்படுகிறார், உச்ச குரு ராசிநாதன் உச்சமா இருக்கார், அவரால் பார்க்கப்படுகிறார், மேலும் நல்ல விஷயம். அவர் பார்க்கறது 6ஆம் இடத்தை பார்க்கிறார், சுக்கிரன் 6ஆம் இடத்தை பார்க்கிறார், இதுவும் நல்ல விஷயம். இதுல 10ஆவதுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி குரு 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வராரு, இதுவும் நல்ல விஷயம். இதுல 10ஆவதுக்கு டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் 12ல இருந்து உங்க ராசிக்குள்ள வராரு, குரு மங்கள யோகம் வருது, இதுவும் நல்ல விஷயம். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி மட்டும் இல்லைங்க, அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே தனுசு ராசிக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா நல்ல நட்புகள், சத் சங்கம்னு சொல்லுவாங்க. எங்க இதுலாம் பெரியவாள் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல சத் சங்கத்துல இருக்கணும் அப்படின்ட்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல இருக்கணும், அதுக்கு பேர் தான் சத் சங்கம்னு பேரு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு வரப்போறதுங்க. ரகசியம் காக்கக்கூடிய சூழ்நிலை. பல பேர் உங்ககிட்ட வந்து ரகசியத்தை சொல்லுவாங்க, நான் இப்படி தப்பு பண்ணிட்டப்பா, என்ன வழி சொல்லு. அதை நீங்க வந்து செல்லா உங்க மூளையில செல்லா பிரிச்சு வச்சு ஒவ்வொருத்தருடைய ரகசியத்தையும் நீங்க காக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அயல்நாட்டு தொடர்பான பிரயாணங்கள் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் அயல்நாட்டில் இருக்கிறவங்க இங்க இந்தியாவில் உங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடணும். அப்படி ஈடுபடலை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுறதுக்கும் அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரார். இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ஃபாரினுக்கும் போயிட்டு வரலாம். ஃபாரின்லேருந்து வரக்கூடிய தொடர்புகளும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக லாபம் பெற்று அதன் மூலமாக கடனை அடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நிறைய தூக்கம் வரும். இப்போ இந்த ஒரு 20 நாள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க அடிக்கடி ரெஸ்ட் எடுப்பாங்க. இதுக்கு உடம்புலையும் ஒரு அசதி இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து சனி பார்க்குறாருல, அதனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரெஸ்ட் நிறைய எடுங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா, யூ ஆர் கெட்டிங் ரீசார்ஜ். உடம்புல ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை ஈட்டி கடனை அடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதுவும் நீங்கள் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் த பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட், பெஸ்ட் டைம் டு ரீப் பெனிஃபிட்ஸ். நீங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கான ஒரு திறவுகோலாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல விஷயத்தை ஆரம்பிங்க, தேவையில்லாத விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறதுக்கு தயங்காதீங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சி 2026 உங்களுக்கு வரக்கூடிய நல்ல மாற்றங்களுக்கான திறக்கும் நேரமாக, அதாவது திறவுகோலாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரணும் அப்படின்னா ஒரு கதவு திறக்கணும். அந்த திறக்கும் கதவாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. அதனால உங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்வது என்று ஆசைப்படுபவர்கள் என்னிடம் தொலைபேசி மூலமாகவோ நேரிலோ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 2026 எப்படிப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு காத்துருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கேன்.
இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வர வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்தி வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.